பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா, அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனா வந்து அந்த பிருத்திவி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிருப்பான். நானு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து, ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். வரப்பே கும்பு நேரதுன்னா அவங்க அண்ணன் வந்து பயங்கரமா அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா அது கும்பு தானே, கும்பு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா ஒச்சி வச்சுருப்பான். பயங்கரமா செவுத்து குத்தி பயங்கரமா பண்ணிருப்பான் அவன். எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன். அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும். என்னடா இவன் இப்படி இருக்கானே, நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான். சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சிப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அடிப்பா. அவன் என்ன பண்ணுவான், என் ரூம்மேட்டா என் ரூம்லயே இருந்தான். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல வந்து ஏய் 100 ரூபாய் கொடுறான் அப்படின்வான். அவ்வளவுதான் அவன் கேட்கறது. அவள்தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன் சொல்லனா, நான் எதுக்கு உனக்கு சொன்ன, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருப்ப காணாம போயிடுவான். எங்கடா இருக்கிறன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்க போனோன்னா சும்மா தோணுச்சு போயிட்டேன் அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான். எங்க அம்மா அதை உட்காந்துக்கிறாங்க. அவனை வந்து இவனை எப்படியா, நமக்கு என்னன்னா பயம், இவனை எப்படியாவது விட்டுறக்கூடாது யோசிச்சு. ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க, கொடூரமான கவிதை. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. இவனை அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு, ஒரு பாக்ஸர், ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையே சா வச்சிருவோம். அப்படி ஒன்று பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி. பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள். ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். வந்து அவனுடைய பிஹேவியர் ஆஃப் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்க அதை வந்து டெஃபினட்டா பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மிரண்டுட்டேன். உண்மையிலேயே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினைச்சேன். நான் ஒரு படம் பண்றேன்டா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செய்யாதடா, செம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற, நீ வந்து படமே பண்ணா, ஸ்ட்ரைட்டா பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்றான்னா, அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா வரணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளா, ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னா, அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃபை கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் டெக்னிக்கலா எல்லாருமே செம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாம வந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன். நீலமுக்கும் சரி, லெமன் லீஃப்க்கும் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்ட, நீ வேற இல்ல, நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள்ல இல்ல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பரங்குளத்துல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி
நம்மள நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும், நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீலம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீலம் இருக்கு. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு, எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.